ஹாய் ரெட்மி இண்டியாஸ். இது வந்து பிகே பூ சைட்லைங்க. இங்கே வந்து கிச்சன் 3 பெட்ரூம், லாஃப்ட்டு, வார்ட்ரோப்பு, தென் டிவி யூனிட்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன்லன்ட்ருக்கோம். கிச்சன் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிபியில் அலுமினியம் மாடலில் கிச்சன் பண்ணியிருக்கோங்க. இது வந்து செமி மாடல் தான், ஃபுல்லி மாடல் இல்லைங்க. பாருங்கள், இது வந்து சாம்பியன் ஸ்டீல் சொல்லுவாங்க. அதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே கலர் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டீ கலருங்க. ஓகேங்களா, அதில் பண்ணியிருக்கோம். ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் போட்டிருக்கோங்க. இது கட்லரி ட்ரே. நமக்கு இண்டிவிஜுவல் வீடு இருக்கும்போது நம்ம சிலிண்டர் வைக்க ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்கள் ஸ்பேஸஸ் கிடைக்கும். நம்ம உள்ளே லோட் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் நம்ம ஸ்பேஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம கேஸ் உள்ள வச்சுக்கலாம். நம்ம இண்டிவிஜுவல் வீடுனா நம்ம வெளியே வச்சுக்கலாங்க. வால் பாக்ஸு எப்போவுமே அந்த சிம்னிக்கு ரைட் சைடில் வால் பாக்ஸ் வைப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற ஐட்டம்ஸு ஒன்று லெஃப்ட் ரைட் வைப்பாங்க, இல்லை ரைட் சைடு வால். ஸோ அதனால் வந்து விண்டோ வந்து சில இடத்துல வந்து கிச்சனில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. ப்ளேஸ் பண்ணும்போது வால் பாக்ஸ் வைக்கிற ஸ்பேஸ் பத்தாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு 3 feet ஒரு 3.5 feet அதுக்கப்புறம் விண்டோ வைக்கும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும், வால் பாக்ஸும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அது பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விண்டோ 2 சைடு ஒரு வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x10. ஸோ அதனால் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு யூ ஷேப்பில் அப்படியே நம்ம இங்கெல்லாம் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாகவே ஏசிபி சொல்லுவாங்க. ஏசிபி அலுமினியம் கம்போசிட் பேனல் ஷீட் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா உட்டனில் மேட் கலருங்க, டீக் கலர். வால் பாட்ஸ் எல்லாமே கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். நம்ம லைட்ஸு, ஸ்ட்ரிப் லைட்ஸு அந்த மாதிரி போட்டுக்கலாம். சாஃப்ட் க்ளோஸ். இங்கே அப்படியே நம்ம சிங்க் இங்கே வருதுங்க. ஹேண்ட் வாஷ் சோப் பேஸ் இங்கே வந்திருக்கு. அந்த பைப் லைன் உள்ளே வருதுங்க. அப்படியே ஹைட் பண்ணியிருக்கோம் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்படியே லாஃப்ட். மேக்ஸிமம் நீங்கள் ஹைட் சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 feet வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம லாஃப்ட்டு லிண்டல் போடும்போது ஒரு 4 feet வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 3 feet 3.5 feet வச்சா போதுங்க. ஒரு லாங்காக ஒரு லாஃப்ட் வைக்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா இந்த ஸ்லாப்பு கொஞ்சம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் இன்னும் ஸ்பேஸஸே கிடைக்கும். அந்த ஹைட்டு ரொம்ப ரெடியூஸ் கம்மியாகுங்க. இல்லைன்னா எந்த அந்த கிச்சனுக்கு தகுந்த மாதிரி ஹைட் கம்மியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் பார்த்துக்கோங்க. 11 feet வைக்கலாம். அந்த லாஃப்ட் வந்து 3 feet ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. பாருங்கள், இங்கே வந்து நம்ம த்ரீ ட்ராலி தான் கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸ் போட்டிருக்கோம். கஸ்டமர்ஸ் சொல்லியிருந்தோம் எஸ்எஸ் ட்ராலிக்கு பதில் நம்ம டேண்டம் பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து துருப்பிடிக்க வாய்ப்பு இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நிற்குது இல்லைங்களா. வெசல்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி வைப்பாங்க. இதே இந்த பெட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பெட்டு போடலைன்னா அந்த தண்ணி அடியே இது ஸ்வெட் ஆகுங்க. வெட்டாகும்போது என்ன பண்ணால் இங்கே இன்ச்சஸ்ஸு இந்த இரும்பு இருக்கிற இடத்துல இல்லை ப்ளைவுட் இருக்கிற இடத்துல என்ன ஆகுன்னா அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த பீடிங் கொடுத்து சொல்கிறது. எப்போவுமே தண்ணி வெளியே ஃப்ளோட் ஆகாதுங்க. நம்ம அப்படியே சிங்கில் வைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது கம்பல்சரி இது மாதிரி போட்டுக்கோங்க. என் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், செமி மோடலாக பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி இறங்க வாய்ப்பு இருக்காதுங்க. பாருங்கள், நீட்டாக சிம்பிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே வந்து சாம்பியன் ஸ்டீல் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கலர்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா. அந்த 8 கலர்ஸ். தென் சீட் பார்த்தீங்கன்னா பிளெயின் கலரு, சாலிட் கலர்ஸு, மேட், அதில் சாலிட்லெஸ் மேட் சீரியஸு, இது உடன் சீரியஸு, அந்த மாதிரி ஓனிட்ஸ் மார்பிள் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்குதுங்க. நம்ம இது எனிதிங் நம்ம கிச்சன் டைல்ஸ் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.